இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி புண்ணியம் பண்ணேன்னு தெரியலங்க. நான் மட்டும் இல்ல, என் பரம்பரையே புண்ணியம் பண்ணதுனாலதான் இவ எனக்கு மனைவியே கிடைச்சிருக்கா. நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. என்னோட அப்பா அம்மாவை இவளோட அப்பா அம்மா மாதிரி ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எதுக்குங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒய்ஃபை திட்டி போடுற மாதிரி வீடியோ போட்டாதான் வியூஸ் போகும் எல்லாம் நினைச்சிட்டு அதெல்லாம் சும்மாங்க. அது வீடியோக்காக பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல நார்மலா தான் இருப்பாங்க. அதெல்லாம் வீடியோக்காக மட்டும்தான். அப்புறம் ஏதோ சொல்லி கொடுத்தீங்க, மறந்துருச்சு. ஒரு 10 பாயிண்ட் கூட உன்னால கரெக்டா பேச முடியாதா? நீ பேசுறத வச்சுதானே அவங்க என்ன நம்புவாங்க. சே, இந்த சூப்பரான பொண்ணு கரெக்டா இருக்காங்க, அவங்க ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி நான் மில்லியன் வியூஸ் இந்த வீடியோல தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். புடிச்சிட்டேன். மூஞ்சி இப்படி பாவமா வச்சா போதுமா? நீ கம்பீரமா இருக்கணும், என்ன பாவமா காட்டுற மாதிரி காட்டு. அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அவங்க நம்புவாங்கடாங்க. பின்னிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க நான் எப்போ கொடுத்து வச்சிருக்கணுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு 10 பாயிண்ட் கரெக்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைக்க